ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை வந்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு வர்றது வந்து கேசரி, பாயசம், பொங்கல் இது மாதிரி டிஷ்ஷஸ் தான். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அல்டர்னேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் நாட்டு சக்கரை வச்சு பண்ணுற இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணும்போதே நமக்கு லைட்டாக வாசனை வரும், லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த பதம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ண அந்த பவுடரை நம்ம சேர்த்துட்டு எல்லாம் ஒரு ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் வார்ம் வாட்டர் தான். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா வேக ஆரம்பிச்சிட்ருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா அப்சார்ப் ஆகி இந்த அளவுக்கு பதம் வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தேங்காயிலே வந்து நமக்கு நல்லா ஆயில் பிரியும். அதனால் வந்து 1 ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும். அவ்வளோதான். இது நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.